அண்ட் அப்பா இல்லாமல் படம் பார்க்குறதுன்றது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் செலிப்ரேஷன் வந்து மிஸ் பண்ணுறோம். தமிழ் சினிமாவோட மொத்த மாஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸ். இதெல்லாம் திருப்பி கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் அழுகுற சீனை பார்த்து கைத்தட்டி கொண்டாடி பார்த்த ஒரே படம்னா இது மட்டும்தான், இந்த ஆக்டருக்கு மட்டும்தான். உலகத்தில் வேறு யாருக்குமே இது கிடைக்காது. படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இந்த தேட்டரில் நான் நிறைய ரீரிலீஸ் பார்த்துட்டேன். பயங்கரமாக வெயிட் பண்ண படம் நாயகன் தான். எப்போவுமே இந்த படம் நிறைய ரீவாச்சபிள் தான், அது நிறைய வாட்டி பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் வந்து அவர் வந்து நெய்கல் ரவி இது பண்ணதுக்கப்புறம் அதை வெறும் எமோஷன்லேயே பேசுவார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தை இப்போ 50வது முறை பார்த்துருப்பேன். இது வர சூப்பராக இருக்குது. எல்லா சினிமா கூஸ் பம்ப்ஸ் தான். படம் பயங்கர சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது. கமல் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப தரோடி என்ஜாய். தேங்க்ஸ். ஆண்டவர் நடிப்பை எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம். அது இப்படி ஒரு நடிப்பை வந்து எதுவும் காட்டியிருக்கவே முடியாது. சார் பார்த்தோம் சார், ரொம்ப சந்தோஷமா சார். இன்னைக்கு தான் சார் எங்களுக்கு பண்டிகை. இன்னைக்கு தான் எங்களுக்கு பண்டிகை. இன்னைக்கு வந்து படம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் படம் பார்த்தோம். எங்களுக்கு வந்து ரம்ஜானு, பக்ரீத்து, பொங்கல், தீபாவளி எல்லாமே வந்து ஒரே படம் தான். இந்த எங்கள் பண்டிகை வந்து எங்களுக்கு சந்தோஷம் சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சார் எங்களுக்கு. அது வந்து முதல்ல அண்ணன் இவங்களுக்கு தேட்டருக்கு நன்றி சொல்லுவேன். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் சார். ரொம்ப சார் சார் நாங்கள் வணங்க ஒரே கடவுள் ஆளப்பட்ட ஆண்டவர் தான் எங்களுக்கு. நாங்கள் வணங்க ஒரே தெய்வம் ஆளப்பட்ட ஆண்டவர் தான். எங்கள் குடும்பத்தின் மகாநதி அவள் தான். மகாநதி அவள் தான் ஆகுது எங்களுக்கு. எங்கள் மகாநதி எங்கள் தான் ஆகுது. ரீரிலீஸ் படமாக சொல்லணுன்னா சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அப்பா இல்லாமல் படம் பார்க்குறதுன்றது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் செலிப்ரேஷன் வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரிவ்யூ கொடுக்குற மனநிலைமையில நான் இல்லை, கோச்சுக்காதீங்க. நம்ம சண்டை போட்டால் கற்றுவோம், ஹீரோ சண்டை போட்டால் கற்றுவோம், டான்ஸ் ஆடினா கற்றுவோம், கை தட்டுவோம், விசில் அடிப்போம். அழுகுற சீனை பார்த்து கைத்தட்டி கொண்டாடி பார்த்த ஒரே படம்னா இது மட்டும்தான், இந்த ஆக்டருக்கு மட்டும்தான். உலகத்தில் வேறு யாருக்குமே இது கிடைக்காது. கைத்தட்டி ரசித்து பார்க்குறாங்க அழுகுற சீனை. வேறு யாருக்கு நடந்திருக்கு இது வரையும். அதனால தான் அவர் உலக நாயகன். உலகத்திலேயே கோவசீனையே கைத்தட்டி கொண்டாடி பார்த்ததுனா இவருக்கு தான். ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு படம். இன்னொரு ஆட்டி பார்க்கணுன்றது ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி நல்ல படங்களை அதை அப்படியே விட்டுருங்க. அதை வந்து 2 டச் பண்ணுறேன், அதை 3 டச் பண்ணுறலாம், யார் டச் பண்ண அதெல்லாம் ஒரு ஆர்ட்டு. அதை அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி படங்களை இதுக்கப்புறம் மணியும் கொடுக்க முடியாது, கமல்ஹாசன் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு கிளாசிக், அவ்வளோ கிளாசிக் கல்ட்டுன்றது இதுதான். செம்ம படம். அவர் தாங்க ஒரு நிமிஷமும் நம்மளை கூஸ் பம்ப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்போ பார்க்கல, அப்போ நம்மளாம் பிறக்கல. இப்போ அதெல்லாம் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்களை இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணி பார்க்கணும் வரோம். அது அப்படியே நம்மளுக்கு மைண்டில் வச்சிருக்காரு. செம்ம படம். ஆனால் உண்மையிலே தரமான படம். ஆனால் இதுக்கப்புறமும் இது மாதிரி படம் வரவே வராது. இது அப்படியே விட்டுறலாம், அவ்வளோதான். தமிழ் சினிமாவோட மொத்த மாஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸ். இதெல்லாம் திருப்பி கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் திருப்பி பார்க்குறது, அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஆடியோ வீடியோ ரெண்டுமே செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எது இப்போ ஆடியோவும் சரி, விஷுவலும் சரி, அது அடுத்த லெவலில் இருக்குது. இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. படம்லாம் அவ்வளோ புதுசாக இருக்குது. எதுவுமே பழசு ஏற்கனவே பார்த்து அடுத்தடுத்த சீன்லாம் மைண்டில் ஓடலை. அப்படியே அப்பப்போ அந்தந்த சீனு, அந்த சீனோட அந்த இதை பார்த்து நம்ம பிரமிக்கிறதுக்குள்ளாரே அடுத்த சீன் என்னன்றது நம்ம மைண்டில் வரமாட்டேங்குது. இந்த சீனோட பிரமிப்புலேயே அப்படியே இருக்கும். அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. இவருக்கு ரீப்ளேஸ் மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் பிறந்து வரணுமாங்களா இவரை மாதிரி இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இந்த தேட்டரில் நான் நிறைய ரீரிலீஸ் பார்த்துட்டேன். பயங்கரமாக வெயிட் பண்ண படம் நாயகன் தான். ஏன்னா பயங்கரமான ஒரு தேட்டர் மெட்டீரியல் படம். ஓகேங்களா. இன்னொன்று இந்த படத்தில் வந்து அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் இருக்கும் இல்லைங்களா. அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் வந்து எதுக்கு கரெக்டாக இருக்கும்னா இந்த படத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். கமல் சார், இளையராஜா, மணிரத்னம், 4வது டிராகன் பிசி ஸ்ரீராம். ஓகேவா, பக்காவாக இருந்தது. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் எந்த படத்துலையுமே பாட்டை கேட்க முடியல, மயிர் மாதிரி அடிக்கிறானுங்க. அதே இப்போ டியூன்னு ஒரு படம் வந்தது, ஒரே மியூசிக் படம் ஃபுல்லாக போட்டு. இந்த படத்துலையும் ஒரே மியூசிக் தான், படம் ஃபுல்லாக தான் வருது. ஆனால் எங்கெங்கெல்லாம் வருதோ, எங்கெங்கெல்லாம் மியூசிக் போடக்கூடாதுன்னு இளையராஜா கிட்ட தான் கற்றுக்கணும், எங்கெங்கெல்லாம் மியூசிக் போடணுன்றதையும் இளையராஜா கிட்ட தான் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மணிரத்னத்தோட டைரக்ஷன், கதை
ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் காட்ஃபாதர், இந்த மாதிரி நிறைய டான் படம் பார்த்தது தான். எப்படி வேர்ல்டு வைடு எப்படி வந்து ஒரு காட்ஃபாதர் ஒரு டெம்ப்ளேட்டோ அதே மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து நாயகன் வந்து ஒரு டெம்ப்ளேட். ஓகேங்களா? அதே மாதிரி கமல் சாரோட ஆக்டிங் பற்றி நான் சொல்லுது ஒன்றுமே இல்லை. ஒரு 5 டைப் வரும், ஒரு 5 காலகட்டம் வரும். அந்த 5 காலகட்டத்திலுமே கமல் சார் எப்படி நடக்கிறாருன்னு பார்த்தாலே முடிஞ்சிச்சு. அந்த 5 நட நீங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். அவர் 5 போர்ஷனில் அவர் எப்படி நடக்கிறாருன்னு பார்த்தாலே முடிஞ்சிச்சு. ஒளிப்பதிவு சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போ குவாலிட்டி இப்போ எடுத்தால் கூட இவ்வளோ குவாலிட்டி இருக்குமான்னு தெரில. ஸோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். ஒன்றே ஒன்று தான், ரொம்ப பக்கத்தில் உட்காந்து கத்திட்டே இருந்தாங்க. நான் கூட கமல் சார் ஃபேன் தான். ஓகேங்களா? இந்த வயசானவங்க ஒரு 2-3 பேர் வந்து எல்லாரும் படம் பார்க்க தான் வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. நீங்கள் வேறு எதனா படத்துக்கு கற்றுனா கூட பரவாயில்ல, நாயகன் மாதிரி படத்துக்குலாம் நீங்கள் கற்றவே கூடாது. ஏன்னா நாயகன் படம் மாதிரி படம்லாம் அது அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போனோம். அது ஒரு மேஜிக். அது திருப்பி தேட்டரில் வந்திருக்கணும், அதை என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணாங்க. அது மட்டும் தான் ரொம்ப காண்டாக இருந்தது. நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாட்டி வந்து பார்க்கணும் இவங்களால தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்ப தேங்க்ஸ். அவருடைய ஃபேன் நாங்கள் 27 வருஷம் கழித்தோம். அதே வைப்பில் ஒரு நாஸ்டாலஜி எஃபெக்ட், ஒரு டைம் ட்ராவலில் போயிட்டு வந்த மாதிரி இன்னும் அல்டிமேட். அதை கொஞ்சம் அந்த ரசனையை வந்து எங்கிட்ட இருந்து எக்ஸைட்மெண்ட்லேருந்து வெளியில் வர முடியல. இந்த படத்தை பொறுத்தவரையில் ஒரு 4 ஹீரோ எப்பயும் தாண்டி கமல் சார். படத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா கமல் சார், மணிரத்னம், இளையராஜா, பி ஸ்ரீராம். நான் ஃபேன் மோடில் பார்த்தீங்கன்னா கமல் சார், இளையராஜா, மணிரத்னம், பி ஸ்ரீராம், அப்புறம் எல்லா டெக்னீஷியன்ஸும். இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய படங்களில் எந்த குறைவும் கிடையாது. அவ்வளவு ஒரு அருமையான படம். இன்றைக்கி இருக்க யாரும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்துருக்கோம் நிறைய தடவை, பிரச்சனை இல்லை. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டரில் திருப்பி ரிலீஸ் பண்ணது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பண்ண வேண்டியது பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக பண்ணுவாங்க நினச்சா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு கல் கிளாசிக்கில் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்ஃபாதர் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் நல்ல வரவேற்பு பெற்றது. அவ்வளோ யாராவது பார்க்கல, இங்கிலீஷ் ஃபிலிம் அது. ஸோ அதே ஜானரில் இது இருக்கும். ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஏஜ் கேரக்டரில் ஒரு வாக் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு படம். இளையராஜாவோட 400 ஃபிலிமு. 100வது படம் கமல் சாருக்கும் அவர் தான் வந்து மியூசிக் போட்டார். ஸோ ஒரு நல்ல காம்போவில் அவங்க 2 பேரும். இல்லை அவர் நல்லா சொல்லுவார். நல்லா இருந்துச்சு. மணிரத்னம் சார் மூவி, கமல் சார் மூவி ரொம்ப பிடிக்கும். அதனால் தேட்டரில் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லா சீனுமே தான், எல்லா சீனுமே ரொம்ப ஃப்ரேமு எல்லாமே ரொம்ப நச்சு. கண்டிப்பாக நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதும் நல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் எப்படின்னா இந்த படம் வந்தப்போ நான் பிறக்கலை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற படத்துக்கு ஈக்குவலாக தான் இந்த படம் அப்பயே எடுத்திருக்காங்கன்றது நினைக்கும் போது நிஜமாக சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக